இயேசு எப்பொழுது வருவார் என்று காத்திருப்பாய், பயப்படாதே. லூக்கா 12:36. தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று இயேசு சொன்னார். இங்கு இயேசு நம்மை தட்டச் சொன்னார். எதை தட்டச் சொன்னார்? உங்களின் தேவைகளுக்காக கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்று அந்த வசனத்தில் பேசியிருப்பார். ஆனால் இந்த இடத்தில் இப்போது இந்த உவமையில் எஜமானாகிய நம்மை உண்டாக்கிய தேவன் வந்து தட்டும்போது நாம் திறக்கும்படி காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு சொல்லிவிட்டதனால் நாம் எந்த அளவிற்கு அதிகமாக கேட்க வேண்டுமோ அந்த அளவிற்கு நாம் கேட்டுவிட்டோம். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னதனால் நாம் எந்த அளவிற்கு பரலோகத்தின் கதவை தட்ட முடியுமோ அந்த அளவிற்கு தட்டிவிட்டோம். இப்போதோ அவர் வேறு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். தட்ட வேண்டாம், தேவன் தட்டும்போது திறக்க காத்திரு என்று சொல்கிறார். இன்று உலகம் தேவனுக்காகவும் அவருடைய வருகைக்காகவும் காத்திருப்பது போல தெரியவில்லை. மிகவும் அவசரமாகவும் அலங்கோலமாகவும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் கூட இதற்கு விதிவிலக்கல்ல. அவர் திரும்பவும் வருவதாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அவர் திரும்பி வரும்போது அவருடன் செல்வதற்கு பலர் ஆயத்தமாகவே இல்லை. இன்னும் கொஞ்ச காலம் கழித்து வரட்டும் என்றிருக்கிறார்கள். அவர் எப்பொழுது வருகிறார் என்பது முக்கியமல்ல, நாம் காத்திருக்கிறோமா என்பதுதான் முக்கியம். அவர் எப்பொழுது வருவார் என்று யாருக்கும் தெரியாது. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். காத்திருப்பு என்பதும் ஆயத்தம்தான். எப்பொழுது வருவார் என்று ஆயத்தமாக காத்திருக்க வேண்டும். இயேசு வந்து உங்கள் கதவை தட்டினால் அவருடன் செல்ல ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அல்லது இன்னும் உலகத்திலேயே அதிக நாட்டமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? இயேசு சொன்னதை மனதில் கொண்டு அவருக்காக காத்திருங்கள். வாழ்க்கை அதிசயமாக மாறும். பயப்படாதிருங்கள். ஆமென்.